தமிழ் திரையுலகில் சமீப காலமாக அதிகம் பேசப்பட்டு வரும் விஷயங்களில் முக்கியமானது விஜய் மற்றும் த்ரிஷா தொடர்பான சர்ச்சை. குறிப்பாக இருவரும் ஒன்றாக கலந்து கொண்ட திருமண விழாவை தொடர்ந்து கிளம்பிய விமர்சனங்கள், அதற்கு முன்பே பரவிய குடும்ப பிரச்சனைகள் குறித்த தகவல்களுடன் சேர்ந்து பெரிய விவாதமாக மாறியது. அப்பொழுது பலரும் விஜய் விமர்சித்து பேசியிருந்தாங்க. அதில் சமுத்திரக்கனியும் ஒருத்தவங்க. அதை பற்றி சமுத்திரக்கனி என்ன பேசியிருக்காங்கன்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் த்ரிஷா விவகாரம் சூடு பிடித்து கொண்டிருந்த நேரத்தில் நடிகரும் இயக்குனருமான சமுத்திரக்கனி வெளிப்படையாக கருத்து தெரிவித்தது பெரும் பரபரப்பை தான் ஏற்படுத்தியது. அவர் கூறிய கருத்துக்கள் நேரடியாக விஜய் விமர்சிப்பதாக பார்க்கப்பட்டதனால ரசிகர்கள் மத்தியில் கலவையான கருத்துக்களும் எழுந்தன. அப்பொழுது ஏற்பட்ட சர்ச்சைக்கு பிறகு அமைதியாக இருந்த சமுத்திரக்கனி தற்பொழுது அதை பற்றியே மீண்டும் ஓப்பனாக பேசியிருப்பது புதிய திருப்பமாகியிருக்கு. சமீபத்திய பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போது நான் பேசியது யோசித்தது தான், என்ன மனதில் இருந்ததோ அதையே வெளியில் சொன்னேன். உள்ளே ஒன்று வைத்து வெளியே வேறொன்று பேசும் பழக்கம் எனக்கு இல்லை. அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வழியாக இருந்தாலும் சரி, அப்படியே வெளிப்பட வேணும்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. மேலும் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய விதம் பற்றிய பேசும்போதும் பலர் அதை வேறு கோணத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் நான் அதை குறையாக எடுத்துக்கல. நான் சொன்னது ஒரு அக்கறையால் தான். அதற்காக எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதில் தற்பொழுது மீண்டும் அந்த பழைய சர்ச்சையை உயிர்ப்பித்துள்ளது. மேலும் சமுத்திரக்கனி பேசும் பொழுது, நானும் என்னுடைய நண்பர்களும் அன்னைக்கு பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அங்கிருந்த ஒரு தம்பி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் 3 கிலோமீட்டருக்கு அங்கே கேமரா இருந்தாலே கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் அந்த தம்பி எங்கள் கண்ணு முன்னாடியே வீடியோ எடுத்தது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் வீடியோ எடுப்பது தெரிந்து தான் நான் அப்படி பேசினேன். நாங்கள் அதற்கு முன்பே நிறைய பேசினோம். கடைசியில் கொஞ்சம் பேசி அப்படியே முடித்தேன். அதை மட்டும் அவர் வீடியோவில் எடிட் செய்து கடைசியில் போஸ்ட்டும் போட்டுட்டாங்க. அவர் வீடியோ எடுப்பது தெரிந்து நாங்கள் அவருடன் குரூப் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். ஆனாலும் அவர் வீடியோவில் அவருடைய வித்தைகளை காட்டிவிட்டாங்கன்னு சிரித்தபடியே சமுத்திரக்கனி பேசியிருக்காங்க. இதே நேரத்தில் விஜயை சுற்றி சமீபத்தில் உருவாகி வரும் விவகாரங்களும் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றது. குறிப்பாக அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றிய விவகாரத்து குறித்த தகவல்கள், அதே சமயத்தில் த்ரிஷாவுடன் அவர் பொது விழாவில் கலந்து கொண்டது போன்ற சம்பவங்கள் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை தான் கிளப்பின. அதோடு அரசியல் களத்தில் காலடி வைத்த பிறகு விஜயின் ஒவ்வொரு நடவடிக்கையும் அதிக கவனத்தை பெற்றுள்ளது. புதிய அரசியல் பயணம், அதனுடன் வரும் விமர்சனங்கள், ஆதரவு மற்றும் எதிர்ப்பு கருத்துக்கள், இவை அனைத்தும் சேர்ந்து அவரை தொடர்ந்து செய்திகளில் வைத்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் சமுத்திரக்கனி அளித்துள்ள இந்த விளக்கம் ஒரு வகையில் பழைய சர்ச்சைக்கு பதிலாக இருந்தாலும் அது மீண்டும் விவாதத்தை தான் அதிகரித்துள்ளது. விஜயின் தற்போதைய பயணம் சினிமாவை தாண்டி அரசியல் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை என பல தளங்களில் சோதனைகளை சந்தித்து வருவதும் தெளிவாகின்றது. மொத்தத்தில் இந்த விவகாரம் இன்னும் முழுமையாக அடங்கலை அப்படின்றதான் உண்மை. சமுத்திரக்கனி கூறிய இந்த நேரடி விளக்கம் ரசிகர்கள் மற்றும் சினிமா வட்டாரங்களில் மேலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை கவனிக்க வேண்டிய நிலையும் உருவாகியுள்ளது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க.